அதாவது வந்து இன்னைக்கு வந்து நான் வெளியில் சொன்ன மாதிரி தான் எந்த விஷயத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா மீறி வந்து பேச மாட்டாங்க. எங்கள் தாத்தா எது சொன்னாலும் அதை மீறி எங்கள் அப்பா பேச மாட்டார். ஆனால் அடுத்த தலைமுறையில் எங்கள் தலைமுறையில் என்னாச்சு அப்படின்னா ஒரு சமகால மரியாதை வந்துருச்சு. அதாவது வந்து எங்கள் அப்பா எதுனாலும் இப்படி பண்ணிக்கலாமா தம்பின்னு கேட்டுட்டு பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த தலைமுறை எப்படின்னா நீ என்ன வேணால் பண்ணு, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறையில் தான் இப்போ இருக்கும். இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. ஸோ இப்போ போய் நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதே கிடையாது. ஸோ நம்மளோட பணி என்னென்னா இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அறிவார்ந்த ஒரு இளைய தலைமுறை அதை ஏற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதுக்குரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்குரிய முயற்சியை செய்வாங்கிறது நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுதான் இந்த நிகழ்வோட முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சின்னதாக வந்து இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயோட ப்ரிவாலன்ஸ், சர்க்கரை நோய் நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துலேயும் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு. ஸோ 1980களில் பார்த்தீங்கன்னா 3% கம்மியாக தான் இருந்திருக்கு. 1990 பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 6% தொற்றுருக்கு. அதே போல் 2000க்கும் 1990க்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே இது கிடுக்கிடுன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது கோரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். எனக்கு இந்த கோரிலேஷன் தோணுச்சு. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 1980க்கு தான் வந்து அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க், ஒயிட் காலர் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஆஃபீஸுக்கு போகிறோம், 3 வேளை சாப்பிட்ணும், நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், காலையில் 9 to 5 ஜாபுக்கு போகிறனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1990க்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு. குளோபலைசேஷன் இல்லைங்களா? வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து பெருசாக வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. ஏன் இந்த டிவி டெக்கு கூட கிடைக்காது, எல்லாம் ஸ்மகிள் பண்ணி வித்துட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. அப்போது 1990க்கு அப்புறம் நான் வந்து சமீபத்தில் ஒரு டெல்லியில் ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரூரல் ப்ராக்டிஸ் நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியை சார்ந்த ஒரு டாக்டர் அம்மா. ஆனால் அவங்க அப்பா கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து ரூரல் ப்ராக்டிஸ் பார்க்கணுன்னு டெல்லிக்கு பக்கத்தில் 1970-80 ரொம்ப பின்தங்கி இருந்த காலத்தில் அவங்கள வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட புஸ்தகம் ஒன்று படித்தேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. 1990க்கு பிறகு, குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அப்போ தான் அதிகமாகிருக்கு. ஆனால் என்னென்னா அப்போ வந்த ஃபாஸ்ட் ஃபுட் கூட வந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் நம்ம ஊரில் பெருசாக கிடைக்காது. நீங்கள் வந்து சென்னையில் போனால் பீஸா சாப்பிட்லாம், டெல்லி, பாம்பே அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் கிடைச்சிது, பெங்களூர் அந்த மாதிரி. ஆனால் இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். இந்த கேபிள் டிவியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. கரெக்டாக முன்னாடி ஒரே ஒரு சேனல் பொதிகைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சன் டிவி வந்துச்சு. சன் டிவி கூட ஆரம்ப காலத்தில் வந்து நைட்டு வரைக்கும் தான் இருக்கும், நைட்லலாம் இருக்காது. ஒரு 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் 97க்கு பிறகு தான் இந்த சன் டிவி வந்து 24 மணி நேர சேனலாக மாறிச்சு. இப்போ எத்தனை சேனல் இருக்குன்னு சேனல் டிவிக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் டிவியில் 100 சேனல் தான் வரும், இப்போல்லாம் ஆயிரக்கணக்கான சேனல் வருது. ஸோ இந்த டிவி கலாச்சாரம் அதிகமாக வந்து நம்ம வீட்டில் கட்டி போடுற விஷயங்கள் அதிகமாச்சு. அதே போல் இந்த குளோபலைசேஷனோட எஃபெக்ட், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், 2010 பிறகு செல்ஃபோன் வந்திருந்தா கூட அந்த டச் ஃபோன் வந்தது வந்து 2009, 2008க்கு பிறகு தான். இன்றைக்கி எல்லாமே என்னதுங்க, டச் பண்ணாமையே கிடைக்குது. இங்கேயே உட்காந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிஸா வேணும்னா கிடைக்குமா கிடைக்காதா? போட்டி போட்டு கொடுக்குறான். ஒருத்தன் 15 நிமிஷத்தில், ஒருத்தர் 20 நிமிஷத்தில். அதான் ஒன்று தான் பாக்கி. ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பலை. அதுவும் என்னதுங்க அடுத்த ஆப்பில் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் ஒரு க்ரோத் இருக்குது. அது வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியல, ஏன்னா அதோட டேட்டா வரல. 2021 வரைக்கும் தான் கிளியரான டேட்டா கிடச்சிருக்கு.
கண்டிப்பாக 2025 வர டேட்டா, இனி அடுத்த 10 ஆண்டுகள் வர டேட்டா இன்னும் என்னதுங்க பல மடங்கு அதிகமாக போகுது. ஏன்னா 2020 என்ன வந்துச்சு? மறக்க முடியாத நிகழ்வு, லாக்டவுன் இல்லைங்களா? எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணி குண்டு குண்டா ஆக்கிட்டாங்க. எல்லாம் வெயிட் கெயின், 8 கிலோ 10 கிலோ. இப்போ யாரும் ஆஃபீஸுக்கு போகிறதில்ல, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அடுத்த 10 ஆண்டுகள் எல்லாமே என்னதுங்க இதை விட ஜாஸ்தியாக தான் போகுது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். கண்டிப்பாக வந்து உணவில் மாறி இருக்கு, உடல் உழைப்பு குறைஞ்சிருக்கு. இதனால ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா? இது சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா? ஜென்சி, இந்த சின்ன வயசுக்காரங்களாம் இருக்கீங்களே, நம்புறீங்களா அதை? ஸோ ஆர் யூ ஹெல்தி? இதுதான் நவநீத் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஹெல்த்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே வந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தால் ஹெல்த்தின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா எந்திரிக்க முடிஞ்சா ஹெல்த்தி. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லாம் நின்றுட்டு பேண்ட் போட முடிஞ்சா ஹெல்த்தி, பாதி பேர்த்துக்கு மேலே அன்ஹெல்த்தி. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாகவே எல்லாத்துக்கும் தெரியல. மருந்து சாப்பிடாம நம்ம வியாதி இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே நின்று பேசணுன்னா அதுக்கு ஒரு தெம்பு வேணும், இங்கே உட்காந்து கேட்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு வேணும். ஆனால் அது கூட முடியாமல் எத்தனை பேர் எந்திரிச்சு போக வேண்டியது, காலை நீட்ட வேண்டியிருக்கு. அப்போவே ஆரோக்கிய குறைபாடோடு தான் இருக்கும். ஸோ இதுக்கு புரிதல் வேணும். ஏன் வந்து இந்த மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம்? உயிர் வாழ்கிறதே எதுக்கு? உயிர் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு, அப்படி தானே? ஸோ ஆதி முதல் எல்லா உயிரினங்களும் உணவை நோக்கி தான் அதோட பயணமே தொடங்கியிருக்கு. பரிணாம வளர்ச்சியில் எல்லாமே உணவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த உணவு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற மாவுச்சத்து தான் நமக்கு பிரச்சனை. 90% நம்ம சாப்பிட்றது மாவுச்சத்து தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாவுச்சத்து செரிமானம், வயிற்றில் செரிமானமாகி நம்மளோட இரத்த குழாயில் போனோடனே நம்ம கணையத்திலேருந்து இன்சுலின் சுரக்குது. இந்த இன்சுலின் என்ன பண்ணுது? இந்த ரத்த சர்க்கரையோட அளவை குறைச்சி இதெல்லாம் கொண்டு போய் செல்லுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருது. இதுதான் இன்சுலினோட வேலை. உடனே செல்லை என்ன செய்யணும்? அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஒரு ரா மெட்டீரியல் வந்தால் ப்ராசஸ் பண்ணணும். ரா மெட்டீரியல் அப்படியே போட முடியுமா? ஒரு கம்பெனியில், ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதை என் ப்ராடக்டாக மாற்றணும்ல. ஸோ அதை என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி சூடாக மாற்றி வெளியே விட்டுரும். இதுதான் இயற்கை. ஆனால் என்னதுங்க பிரச்சனை? சாப்பாடு அதிகமாகிட்டே போகுது, ஆக்டிவிட்டி குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இது என்ன ஆகுது? இது எதுவும் எந்த மாதிரி மாற்றத்தை உண்டு பண்ணுது? நமக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுது. இப்போ இதை ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, இங்கே இருக்க பாதி பேர்த்துக்கு சர்க்கரை இல்லை. சர்க்கரை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் ஏன் இதெல்லாம் கேட்கணும், இல்லை நான் ஏன் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற 80% 90% பேர்த்துக்கு மேலே இருக்குது. இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ அதிகப்படியான உணவை சாப்பிட்டு நம்ம இன்சுலின் எல்லாம் வந்து என்ன பண்ணுது? நம்ம சர்க்கரையோட அளவை குறைச்சி செல்லில் சேர்த்து வச்சுருது. செல் அதை எனர்ஜியாக மாற்றலை. அப்போ என்ன ஆகும்? செல்லு வீங்க ஆரம்பிச்சிடும், உடல் பருமன் வந்துடும். இப்போ இந்த உடல் பருமன் வர வர என்ன பண்ணும்? பசி அதிகமாக எடுக்கும். இந்த பசி அதிகமாக எடுத்தோன்னே அது திரும்பியும் சாப்பிட வைக்கும், திரும்பி இன்சுலினை சுரக்க வைக்கும். இந்த இன்சுலின் சுரக்கிறது திரும்ப பசி அதிகமாக வைக்கும். இது வந்து ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் தொடர்ந்து நடக்க நடக்க என்னாகும்? நமக்கு உடல் எடை கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உடல் எடை கூடுறது தான் வந்து என்னதுங்க முதல் நம்மளோட சைன். ஸோ யார் யாருக்கெல்லாம் இங்கே வந்து தொப்பை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே போல் யார் யாருக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே எனக்கு ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அதோட முக்கியமான 2 அறிகுறி இதுதான்: உடல் பருமன், சுகர் கிரேவிங்ஸ். என்னத்தை சாப்பிட்னாலும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு தோணுது. விசிபிளாக பார்த்தா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரை பார்த்தாலும் இந்த ஒரு சைன் வந்து எல்லாத்துக்குமே
உடல் பருமன் இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு வரும். அகாந்தோசஸ் நிக்ரிகான்ஸ்னு சொல்லுவோம். அதாவது கழுத்து பகுதியில் ஒரு விதமான கருப்பான தேம்பல் மாதிரி. ஸோ கண்ணாடியை போய் பாருங்கள். இது இருந்துச்சு அப்படின்னா முதல் வேலையை என்ன பண்ணணும், அதுக்குரிய பயிற்சியும் முயற்சியும் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன பண்ணுது நமக்கு உடம்புக்கு, இப்போ சக்கரை வியாதினா அதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட இரத்த குழாய்களை பாதிக்குது. இரத்த குழாய்கள் எங்கெங்க இருக்கு, எங்க இருக்குங்க இரத்த குழாய் நம்ம உடம்புல? ஹார்ட்னா நம்ம இங்கே சொல்லுவோம், காலுனா இங்கே சொல்லுவோம். இரத்த குழாய் எங்கே இருக்கு? தலை முத கால் வரைக்கும், முடியிலையும் விரல் நகத்துலையும் தான் இரத்த குழாய் கிடையாது. மற்ற எல்லா பக்கத்துலையும் என்னதுங்க இரத்த குழாய் இருக்குது. அதே போல் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்பு, ஸ்ட்ரோக் வருது. இது வந்து மேக்ரோ வாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவோம், பெரிய இரத்த குழாய் பாதிப்பு. இதே வந்து மைக்ரோ வாஸ்குலர், சிறு இரத்த குழாய் பாதிப்பு, கண் நரம்புகள் பாதிப்பு. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கண். இந்த கண் இப்படியே அழகாக இருக்கும், ஆனால் பார்வை தெரியாதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் பாதிப்பு வரும். வெளியில் எந்த விதமான மாற்றமும் தெரியாது, ஆனால் உள்ள பார்வை இழப்பு ஏற்படும். அதே போல் சிறுநீரகம் பாதிப்பு. இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியருக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சக்கரை வியாதி தான். இந்த சக்கரை வியாதிக்குரிய அடித்தளம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதே போல் இப்போ இவ்வளோ நேரம் சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, காலை காப்பாற்றுங்க காலை காப்பாற்றுங்கன்னு. ஸோ அந்த காலில் உணர்ச்சிகளில் ஏற்படுற மாற்றங்கள், நரம்பியல் மாற்றங்கள், இரத்த குழாயில் அடைப்பு, இதனால் விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, இப்படி தினம் தினம் வந்து அவர் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் உங்கள்கிட்ட படித்து சொல்கிறாரு, காலை தயவு செஞ்சு கொஞ்சமாவது பார்த்துக்குங்கன்னு. ஸோ இந்த பாதிப்புகள் எல்லாமே நம்ம எல்லாம் சர்க்கரை இருக்கவங்களுக்கு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சர்க்கரை இருக்கவங்களுக்கு கிடையாது, இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு வருது. ஸோ இதுக்குரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? ஓகே, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ராப்ளத்தை தான் மெயினாக பேசணும். ஏன்னா மேடம் இங்கே இருக்காங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுகள் இல்லைனா 15 ஆண்டுகளில் இந்த மருத்துவத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2010 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுகர் ஹாஸ்பிட்டல்னு வந்துச்சு இல்லைங்களா? இந்த 2015லேருந்து 25 வரைக்கும் இப்போ கணக்கிட்டு பாருங்கள். நீங்கள் டிவியில் விளம்பரம் எதுக்கு நிறையா வருதுன்னு பாருங்கள். எதுக்கு? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அதாவது வந்து ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி 10 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, ஆஸ்பத்திரியே கிடையாது சரிங்களா? அது பாட்டுக்கும் பிரசவம்லாம் வீட்லேயே நடக்கும். மருத்துவச்சி வீட்லேயே வந்து பிரசவம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாலும் 2 குழந்தை போதும்னு கவர்மெண்ட் சட்டம் போடுற அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 1 குழந்தையாவது பெற்றுக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுங்களா? எவ்வளோங்க? 5 லட்சமா? அது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 10லேருந்து 12 லட்சம் செலவு பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க ரியாலிட்டி. இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா வந்து இப்போ இருதய பாதிப்போ நான் சொல்கிற கண் பாதிப்போ அவங்க 40 வயசு 50 வயசுக்குள்ள வரும். ஆனால் எடுத்த உடனே வர முதல் பாதிப்பு இதுதான். இதில் வந்து பெண்களை மட்டுமே குற்றம் சொல்கிற ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு சமுதாயத்தில். அது ரொம்ப பொய்யுங்க. இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து 50-50. ஆண்களும் இதுக்கு மிக முக்கியமான காரணம். ஆனால் இன்னும் சமுதாயத்தில் இதில் வந்து பெண்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடின்னு சொல்லி பெண்களுக்கு வர பிரச்சனையினால் வருது. அதே ஆண்களுக்கு அணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்படி இதை நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா, சரி செய்யாமல் விட்டோம் அப்படின்னா சந்ததியே அழிஞ்சு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவங்களுக்கு இதுக்குரிய விழிப்புணர்வை, நம்ம இன்றைக்கி கிடைச்ச விழிப்புணர்வை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு மாற்றங்கள் என்ன செய்யணும்? 2 சிம்பிளான விஷயம், ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்.